அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மரணத்திற்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர் ரஞ்சனி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தீர்மானிக்கப்பட உள்ளது. மலையகத்திற்கான ரயில் போக்குவரத்து இன்று அதிகாலை முதல் பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோவின் புதல்வரான பிலாவல் பூட்டோ அரசியலுக்குள் பிரவேசித்துள்ளார். அவை எமது தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வடமாகாணத்தில் உள்ள சில மாவட்டங்களில் நிலவும் கடும் மழையுடன் கூடிய வானிலையால் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். குறிப்பாக மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை வெள்ளத்தால் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இந்த மாவட்டங்களில் இடம்பெயர்ந்த மக்கள் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவுகள் அறிவித்துள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். வெள்ளம் காரணமாக மன்னார், சிலாவத்துறை, யாழ்ப்பாணம் வீதியுடனான வாகன போக்குவரத்து தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளது. மன்னார், மதவாச்சி மற்றும் புத்தளம் மன்னார் ஆகிய வீதிகளும் சில இடங்களில் மூடப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் கடும் மழையால் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். நாட்டின் அநேகமான பிரதேசங்களில் இன்று மழையுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி கே சூரியகுமாரன் தெரிவிக்கின்றார். வடகிழக்கு பருவப்பேச்சு வலுவடைந்து காணப்படும் அதேவேளை வடக்கு வளிமண்டல மேலடுக்குகளில் ஏற்பட்டுள்ள ஒரு தாளமுக்க காரணத்தினால் இன்று மன்னார், யாழ்ப்பாணம் உட்பட வட பிராந்தியங்களின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேவேளை வடக்கு கடல் கரையோர பிரதேசங்களிலும் இன்று மழை காணப்படும். அதேவேளை கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மத்திய மலை பிரதேசத்தின் கிழக்கு சரிவுகளிலும் மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் இருந்து வடக்கு தென்கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தீர்மானிக்கப்பட உள்ளது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றப்பிரேரணை விசாரணை அறிக்கை தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து ஜனவரி 8ஆம் தேதி சபாநாயகர் தலைமையில் நடைபெறவுள்ள கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்படும் என ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தின் போது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான திகதி மற்றும் நேரம் தொடர்பில் கலந்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் மேலதிக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என ஆளும் கட்சியின் பிரதம கொறடா கூறியுள்ளார். குற்றப்பிரேரணையை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் நடவடிக்கை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு தற்போது விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். மலையகத்திற்கான ரயில் போக்குவரத்து இன்று அதிகாலை முதல் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒஹிய மற்றும் இதழ்கசீன ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் ரயில் பாதையில் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமையே இதற்கு காரணம் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த ரயில் பாதையுடனான ரயில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. கொழும்பு பதுளை ரயில் சேவை நானூயா வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி புறப்பட்ட தபால் ரயில் தற்போது நானூயாவில் நிறுத்தப்பட்டுள்ளது. மாத்தளை ரத்தோட்டை பிரதேசத்தில் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் போது இவர் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கடும் காயங்களுக்கு இலக்கான நிலையில் குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர்.
இலங்கையின் எழில் கொஞ்சம் பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. காணொலியுடன் விரிவான நமது செய்திகளை அறிந்து கொள்வதற்காக www.newsfirst.lk என்ற நமது இணையதளத்திற்குள் விஜயம் செய்யுங்கள். நமது அடுத்த பிரதான செய்திகள் மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பாகும். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.